மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றெனது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன் ஐயா இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய்லாம் அரசியலுக்கே வராத ஆளு. இப்பதான் என்ட்ரி. எத்தனை தேர்தலை பார்த்துருப்பான் திமுககாரன், எம்ஜிஆரே பார்த்தவன். இந்த மக்களை இம்ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் இவர் மீதான நம்பிக்கை வரவே வராது. அது ஓட்டாவே வராது. பிஜேபியினுடைய திட்டத்தையோ இந்திய ஒன்றிய அரசுடைய திட்டத்தையோ அவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடிய அந்த துரோகத்தையோ இவர் பேசவே மாட்டார். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உங்களுடைய வார்த்தை போராட்டம் என்ன? டிஎம்கேனுடைய ஓட் பேங்கை எப்படி தகர்க்கிறது? அதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிஷன். எந்த இடத்துல அவங்க தோத்தாங்களோ அந்த இடத்துல விஜயை வச்சு ஜெயிக்க நினைக்கிறேன். கேரவன்ல உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. உங்களால அரசியலையே புரிஞ்சுக்க தெரியல. அதான் எழுதி வச்சுட்டு காயத்தை புரட்டிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் a mission politician. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் கூட்டம் அவரே அறிக்கை விட்டுருக்கார். விஜய் அவர்களே அறிக்கை விட்டுருக்கார். மக்கள் வெள்ளத்துல நான் நீந்திட்டு போய் 15 நிமிஷத்துல தேர வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஆச்சு. இதை பார்த்து எதிர்த்தரப்புல இருக்கவங்களா இப்பயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வேற யாரும் இல்ல, அவரே அறிக்கை விடுத்திருக்காரு. அவருடைய இந்த ஸ்பீச்சையும் அங்க பேசிய அவருடைய ஸ்பீச்சையும் எப்படி பாக்குறீங்க நீங்க? முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஏர்போர்ட்ல இருந்துட்டு வெளியில வராருல, வெளியில வரும்போது இவர் காருக்கு முன்னாடி, இவருடைய பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு கார் ஒண்ணு போகுது. காருக்கு முன்னாடி இவருடைய கட்சிக்காரங்க ஒரு 5-6 பேர் அனுப்பி போறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்குது ரோடு. இவர் கூட வர்றாரு. ஒரு பைக் எடுத்து பேசி எல்லாரும் அங்க சந்திப்போம், விலைக்கு எங்க அப்படின்னோம்னா அந்த காரு போயிருக்கோம், இவர் பஸ்ஸும் போய் அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. அவருடைய நோக்கம் என்னன்னா, ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை, ரோட் ஷோ நான் நடத்துறேன், இவங்க எல்லாம் அப்படியே கூட வர சொல்லு. அவங்க பாட்டுக்கு கூடவே நடந்து வராங்க. இவர் வராரு, பக்கத்துல ரோட்ல ஃப்ரீயா டிராபிக் போகுது. அங்க ஒன்றும் ஜனங்கள்லாம் அடைச்சிக்கிட்டுலாம் நிக்கல. அந்த ஏர்போர்ட் வேல தான். ஆமா. அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மீடியன்ல நிக்கிறாங்க சில பேர். இந்தாண்ட பக்கம் இருக்குல்ல பிளாட்ஃபார்ம், லெஃப்ட் பிளாட்ஃபார்ம், அது யாருமே இல்லை. நான் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் 6 மணி நேரமும் நான் ஃபுல்லா வாட்ச் பண்ணேன். எனக்கு தெரியும் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்களுடைய அறிவு நம்மளுக்கு என்னன்னு தெரியாதா? இவங்க என்ன செய்வாங்கன்றது தெரியாதா? அதனால விஜய் அவர்களே நல்லா புத்திசாலிங்க. அந்த வீடியோவை திருப்பி பார்த்தே புரிஞ்சுக்குவாங்க. திட்டமிடப்பட்ட. ஆமா, என்ன இப்படியே கேமரா வச்சுட்டு நீங்க சொல்றதெல்லாம் நம்புவாங்க. இப்பதான் ட்ரோனை விட்டுறாங்கல்ல, அந்த கேமரா உங்களுக்கு பின்னாடி அப்படியே க்ரௌடை காட்டணும்னு வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய எம்டி இடத்தையும் காட்டிட்டாங்க. ஸோ ஒரு மைக் எடுத்துட்டு அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாருன்னா, 2வது அவருடைய திட்டம் பாருங்க. 10:30 மணிக்கு பேசணும், 9:30 இறங்குறாரு. ஒரு நல்ல தலைவராக இருந்தா முன்னாலே ஹோட்டலை தக்கிட்டு இதற்கு முன்பான நிகழ்ச்சிகள் அப்படிதான் நடந்துருக்கு. மாநாட்டுக்கெல்லாம் நடந்துருச்சு. இப்போ மெட்ராஸ்ல எத்தனை முறை அவர் வெளில வராரு. இப்போ இங்கேருந்து இவர் போனாரு, அது பரந்தூருக்கு வந்தாரு. அப்போ வண்டியில வேண்ட உட்காந்து முன்னாடி தானே வந்தாரு. அவர் இந்த படியில தான் வரப்போறான்றது எல்லாருக்கும் தெரியும் தானே? யாராவது மக்கள் இருந்தாங்க, ரோட்டோரமா நின்னாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லவே இல்லை. நான் தான் அதையும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அப்ப முட்டை கொடுத்துட்டு இருந்த நேரம் நான் தானே பார்த்துட்டு இருந்தேன். அதனால நான் சொல்ல வரேன், இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் 77 எம்ஜிஆர் அதெல்லாம் வேற. எம்ஜிஆரோட அவங்களுக்கு இருந்த அஃபினிட்டின்றது வேற. விஜய்லாம் அரசியலுக்கே வராத ஆளு. இப்பதான் என்ட்ரி. ஐயோ இவரா பார்க்கணும் நான் போய் அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு கதை இல்ல. எம்ஜிஆர் நீங்க பேசினதுனால 10 மணி நேரம் 12 மணி நேரம் எம்ஜிஆருக்காக காத்திருந்த மக்கள் இன்னைக்கு அதற்கு பிறகு அப்படி ஒரு சம்பவம் தாவேகா விஜயவர்களுக்காக தான் நடந்திருக்கு. இவ்வளவு நேரம் காத்திருக்காங்க, மிட் நைட் வரைக்கும் காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க தாவேகாவினர். இது எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்படி காத்திருக்கு பல மணி நேரங்கள் காத்திருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 6 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு. திருச்சியில இருந்துட்டு அரியலூர் எத்தனை கிலோமீட்டரு? அது எத்தனை மணி நேரத்துல போய் சேர்ந்தாரு? கணக்கு தானங்க. அதனால விஜய் அவர்களே
நீங்க பாமரனா இருக்கணும்னு ஜனங்களை நினைச்சா கூட ம், ஜனங்க பாமரனா இன்னைக்கு இல்ல, ம், மறந்துருக்கு. உங்க ரசிகர் கூட்டம் உங்களுக்காக வருது, ம், அது வந்துச்சு, ம், மறுக்கவே முடியாது. ஆனா உங்க கட்சிக்காரங்க சொல்லி சேர்த்தாங்க அந்த கூட்டத்தை. ஏன்னா ரோட் ஷோக்கு பர்மிஷன் இல்லையா, நான் நடத்துறேன், என்ன பண்ணல பாரு. ம், ம், அதாவது அவங்க என்ன அப்படின்னா புல் பண்றாங்க, திமுக அரசை இடுக்குறாங்க உள்ள. ஒரு வன்முறை, ஒரு லத்தி சார்ஜ், ஏன்னா அதான் பேசு பொருள் ஆக்கணும், இவங்களுடைய வேலையா தான். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியல, எங்களை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசணும். அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் நீ பாட்டுக்கு இரு, பாதுகாப்பு கொடு, ஒன்றும் பண்ணிக்காத, அவங்க பாட்டு ஷோ நடத்திட்டு போயிட்டே இருக்கணும்னு விட்டாங்க. இவங்க புலம்புறாங்க போலீஸ்காரங்க எதுவுமே செய்யலட்டு. அறிக்கையிலே வெளியிடுறாரு, மொத்த பாதுகாப்பு பொறுப்பையும் எங்க மேலேயே திணிக்கிறது காவல்துறை அப்படின்னு. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸான விளையாட்டு, அவ்வளவுதான். விட்டுட்டு போ, ம். உன் பாதுகாப்பு நீ தான் வந்துட்டு பவுன்சரு பம்பரு எல்லாம் வச்சிருக்கிறல்ல. இதுல எங்கேயுமே தடியடி நடத்தின காட்சிகளே இல்ல. ஹெல்ப் பண்ற குழந்தைகளையும் தாய்மார்களையும் ஹெல்ப் பண்ற காட்சிகள் தான் அடியோடைய பார்த்தோம். போலீஸ்காரன் விஜய் மீட்டிங்கே வர்றதில்ல. ம். ஏன்னா நீங்களே உங்களுக்கு பிடிக்கும் அச்சுறுத்தல். உங்களே அடிச்சு. இல்ல, நீங்க ஒரு ரசிகர் கூட்டமே உங்களுக்கு அச்சுறுத்தல். ம், நாங்க ஏன் நடுவுல? ம். நீங்க ஓய்வு பாதுகாப்பு எல்லாம் அமித்ஷா கொடுத்துருக்காருல, ஆமா. அவங்கள வச்சு நீங்க ஜமாய்ங்க போங்க, அவ்வளவுதான். விட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். ம். வேற எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு பேசு பொருளே எதுவுமே கிடைக்கல, ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம் லிட்டரலா. ம். ஸோ ஏமாற்றத்தை மறைக்கிறத அவர் சொல்றாரு பெரிய வெற்றி அப்படிலாம் காட்டிக்கிறாரு அவரு. ம். உண்மைதான். உங்களுடைய வேனு, உங்களுடைய பஸ், அதுக்கு முன்னாடி ஒரு காரு, அதுக்கு முன்னாடி ரோடு எம்டி, நீங்க போல. ம். நீங்க அப்படியே வந்து கூட இருக்கிற ஜனங்களே அவங்களே பார்த்து கையாட்டிட்டு இருந்தீங்க ஜாலியா, விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஓட்டா எப்படி எது விடுறதெல்லாம் தெரியும். எத்தனை தேர்தலை பார்த்துருப்பான் திமுககாரன், எம்ஜிஆரே பார்த்தவன். பெண்கள் ஓட்டு விஜய் அவர்களுக்கு வராதா சார்? ஏன்னா என்ன நீங்க அடிப்படையில நீங்க தான் பெண்கள் சொல்லுங்க. இல்ல அந்த கருத்தியலையும் கொள்கையும் அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி தெரியல. ஏன்னா அங்க இருந்த இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு கிட்ட ஒண்ணு கேட்கும் தெரிஞ்சுக்கங்க, போது என்ன சொன்னா, தளபதி எங்க விஜய்க்கு தான் நாங்க போடுவோம் அப்படிங்கறதா அவங்களோட. அவர் என்ன கேக்குறாரு செய்தியாளர், என்ன கொள்கை சொன்னாரு, என்ன கருத்து சொன்னாரு, என்ன பண்ணுவான்னு உங்களை அதை எது ஈர்த்துச்சுன்னு செய்தியாளர் கேக்குறாரு. நீங்க அங்க வந்து பெண்களை கேக்குறீங்க, ம். அந்த கூட்டத்துல வந்து ஆமா ஆமா அந்த கூட்டத்துல அந்த அவங்கெல்லாம் பெண்களை. விஜய் கட்சி நிர்வாகிங்க. நான் கூட தான் அரசியல் பயிலரங்கத்துக்கு போயிருந்தேன், ம். அங்க கூட தான் 200 பேர் பெண்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. ம். புரியுதுங்களா? அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு விஜய் அப்படின்னு பிடிக்கும், இல்லாட்டி சில குழந்தைங்க சொல்லும் விஜய் மாமாவை பிடிக்கும் அப்படின்னா, ம். அது வேற. நான் அவங்களே தான் சொல்ல வரல, உங்களை பார்த்து நான் கேட்கறேன், ம். நீங்க எவ்வளவு பெண்களோட படுக்கிறீங்க? இல்ல, யார்? எனக்கு விஜய் அவர்கள் மீது இப்ப வரைக்கும் நம்பிக்கை வரல. அதுதான் இங்க முக்கியமானது என்ன அப்படின்னோம்னா, ஒரு ட்ரஸ்ட் வராம விஜய்க்கு ஓட்டாது வராது. விஜய் தனது பேச்சிலும் அவர் கொள்கையிலும் அவருடைய அணுகுமுறையிலையும் அவர் வந்துட்டு இந்த மக்களை இம்ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் இவர் மீதான நம்பிக்கை வரவே வராது, அது ஓட்டாவே வராது. முழுக்க முழுக்க திமுக தாக்கியே பேசியிருக்காரு சார். இல்ல, திமுக தான் அவர் குறி வைக்கிற மிஷன் அதானே. ம். விஜயனுடைய மிஷன் என்னது? அட்டாக் டிஎம்கே. அவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. அதை நானும் சொல்லிட்டேன். அதனால தான் இவர் சொல்லி மாட்டிக்கிட்டாரு, பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா, ம், ம், ம். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றாரு. ம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணுதான் அப்படின்னு ஈக்குவேட் பண்றாரு. அதுல இருந்து ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க, ம், பொலிட்டிக்கல் மைண்டட் பீப்புள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டு, இவர் அந்த பக்கம்டா அப்படின்ட்டு. ம், இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் நல்லா தெரியும் பாருங்களேன். ம். இவர் எந்த பிஜேபியினுடைய திட்டத்தையோ இந்திய ஒன்றிய அரசுடைய திட்டத்தையோ அவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடிய அந்த துரோகத்தையோ இவர் பேசவே மாட்டாரு. ம். என்ன அப்படின்னம்னா, எடப்பாடி சொல்லி எடுபடாது, விஜய் சொன்னா எடுபடும் அப்படின்ற ஒரு கணக்குல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர் தான் விஜய், ம். வேற எதுவுமே கிடையாது. ம். ஸோ அதனால விஜயனுடைய அரசியல் அப்படின்றது ஒரு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். ம். அவர் ஒன்றும் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டாரு, அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன வேணும், இவரை வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்கி நம்ம ஒரு தலைவரை எமர்ஜ் ஆகணும், முடியவே முடியாது, அது அவருக்கே தெரியும். ஓகே. அது நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு அறிக்கை விடுத்திருந்தாரு. அதுல பெரம்பலூர் போகல. அது மக்கள் வந்து ஆதங்கப்பட்டு பேசினாங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்த வரல, அவருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், நாங்க நின்றுட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் ஏன் அவரால் வர முடியாது அப்படின்லாம் பேசினாங்க. வருத்தம் தெரிவிச்சதோட டைரக்டா சிஎம் அட்டாக் பண்ணி ஒரு அறிக்கை அதுல இருந்துச்சு. அதாவது இந்த கூட்டத்தை பார்த்து புலம்பி முப்பெரும் விழா அப்படிங்கிற பெயர்ல பேரை சொல்லாம புதிய எதிரிகள் அப்படின்னு பேசியிருக்காங்க, புலம்பியிருக்காரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு பேசியிருக்காரு. அவரு நீங்க தானங்க திமுக வந்துட்டு எங்களுடைய அரசியல் எதிரின்றீங்க, அப்ப அவரு உங்களை புதிய எதிரின்னு தான் சொல்லுவாரு. நீங்க என்ன பழைய எதிரியா? நீங்க அக்டோபர் 27ஆம் தேதி ரெஜிஸ்டர் ஆன புதிய எதிரி. இதுல என்ன சந்தேகம் விஜய்? நீ எதிரியா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உங்களுடைய வார்த்தை போராட்டம் என்ன?
இல்ல அதான் சொல்லியிருக்காரு, இந்த 1.5 வருஷம் தாவேக்கு ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்பு, மக்கள் தேவையான இந்த அடிப்படை கதையெல்லாம் வசதிகள்ல நாங்க எந்த சமரசம் செய்து கொள்ள இல்ல, இல்ல, மாட்டோம். இந்த கதையெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வேற எங்கன்னா வந்துட்டு சுத்தட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், என்ன புரிதல் இருக்குது, புரிதலை காட்டுங்க. செய்வன்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள்ல எவ்வளவு ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணும் பண்ண தெரியாது முடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நாங்க இதுக்கு மேல பேசுவோம். அது வேற கதை. நீங்க தமிழ்நாட்டினுடைய நலம் நாடி ஒன்றிய அரசை எதிர்த்து என்ன பேசுறீங்க? அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட் ஆன்டி டிஎம்கே, அவ்வளவுதான். டிஎம்கேனுடைய ஓட் பேங்கை எப்படி தகர்க்கிறது, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மிஷன். இப்ப இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் போன தேர்தலில் அதிகமான பேர் திமுக கூட்டணி ஓட்டு போட்டிருக்க கூடும். இப்ப விஜய் வந்திருந்தனால அவங்க எல்லாம் வருவாங்க, எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணுவாங்க. பாருங்க, இது ஒரு கார்பரேட் அரசியல். அரசியல் பண்றதுக்கு நிறைய பணம் வேணும். புரியுதுங்களா? அது அந்த கார்பரேட் உலகம் கொடுத்துரும். ஏன்னா அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அரசியல் இங்க வந்துட்டு ஆட்சியா நடக்கணும். அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். அவ்வளவுதான். இதெல்லாம் பிஜேபிக்கு வந்துட்டு பக்காவா பண்ண தெரியும். புரியுதுங்களா? எந்த இடத்துல அவங்க தோத்தாங்களோ அந்த இடத்துல விஜயை வச்சு ஜெயிக்க நினைக்கிறாங்க. இப்போ இவர் வந்துட்டு டைவர்ட் பண்ணிடுவாரு, அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க, கிரவுண்ட் வேலையெல்லாம் செய்வாங்க. ஸோ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, விஜய் என்ன பேசுனாரு அப்படின்னு. இவங்க ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா, விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விஜயினுடைய அந்த சாட்டர்டே பிளான் என்ன தெரியுங்களா? அது ஆமா, அதை கேட்க வந்தேன் நான். சாட்டர்டே சண்டே அது சாட்டர்டே ஒரு பேசுவாராம். அவரு எதெல்லாம் ஒரு ஒன்லைன்ல அவர் சொல்லிடுவார்ல. ஒன்லைன் அப்படின்றது சினிமால ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஸ்டோரியினுடைய ஒன்லைன் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, இதானே உங்களை வில்லன் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு, ஆனா நீங்க ஹீரோன்னு அப்படின்றாங்க. இப்படி ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படி ஒன்லைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்லைன் இவங்க இதில் தோத்து போயிட்டாங்க, இதுல இவங்க செய்யல, இந்த அமைச்சர்கள் நேட்ல என்ன பண்ணிட்டாங்க எப்படின்னு அவர் எல்லாம் ஒன்லைனாவே சொல்லிட்டு போவாரு. இத டிஸ்கஷன் ஆகும்னு நினைச்சாங்க தொலைக்காட்சிகள்ல. அவங்க நிர்ணயிச்ச தொலைக்காட்சிகளை தவிர வேற எதுலையுமே அது டிஸ்கஷனாவே ஆகுறது. முடிஞ்சு போச்சு. இதுதான் அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் அதே பேசு பொருளா இருக்கும். அப்புறம் மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை வந்து நிற்பாரு, உடனே அது முன்னே பேசு பொருளாகும் அப்படின்னு எதிர்பார்த்த திட்டம் முதல் நாள்லயே அது முடிஞ்சு போச்சு. சாட்டர்டே அன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் காட்டினாங்க. ரைட்டுங்களா? திருச்சியில வந்துட்டு விடிஞ்சிட்ட உடனே யாருமே லைவ் டெலிகாஸ்டே பண்ணல. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பெரம்பலூர் போனாரு, அரியலூர் போனாரு. ஏதாவது காட்டினாங்களா வழியார் அப்படியே கேமரா வச்சுக்கிட்டு? ஏன் இது ஃபிளாப்? இல்ல, இந்த இன்னொரு விஷயம் நான் அன்னைக்கே பார்க்கும்போது கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அரியலூர் போனப்போ பவர் கட்டு, மிட் நைட் ஆயிடுச்சு, இருட்டுல பேசும்போது வேன்ல கேரவன்ல உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவரா நம்ம சிஎம் அப்படின்னு, நம்ம சிஎம் கேண்டிடேட்னு பாக்கணும் அப்படின்றாரு. தனித்து போட்டி 234 தொகுதியிலும் போட்டி, திமுக வந்து ஊழல் பண்ணுது, திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாரு. அப்போ சிஎம் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு பலமுறை அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறதையும் அந்த டான்ஸ் ஆடி காட்டுறதையும் அந்த இதுலயே பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது எந்த வகையில எடுத்துக்கிறது? இல்ல, ஒன்னே ஒன்று மட்டும் புரிச்சுக்கோங்க, அரசியல் வந்துட்டு அனுபவத்தையும் முதிர்ச்சியையும் தான் காட்டும். அது இல்லாம யாருமே வந்ததில்லை. எம்ஜிஆர் 20 ஆண்டு கால அரசியல் திமுக இருந்தாரு. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி காமராஜரை பத்திய தெளிவா அவருக்கு இருக்குது, தொடர்பு இருக்குது, எல்லாமே இருக்கு. 2 முறை அவர் எம்எல்ஏ, பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏ. பாதி அரசியல்வாதி ஆயிதான் அவர் வந்திருக்காரு. ஆமா. ரெண்டாவது அவர் கூட ஒரு 40-50 பேரு சரியான அரசியல்வாதிகள் அவர் கூட நின்றாங்க. நாவல நெடுஞ்செழியன்ல ஆரம்பிச்சு ராசாராம் வரைக்கும், பாவு சண்முகம், காளிமுத்து, ஆளுடைய அருணா, அப்படின்னு பெரிய ஒரு பட்டாலியனே அவர்கிட்ட இருக்குது எம்ஜிஆர். இங்க என்ன இருக்குது? சோசியல் மீடியா ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு வந்த நிர்மல் குமார், அப்புறம் ஒரு இதுல இருந்துட்டு வந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அப்புறம் உங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஏடியில இருந்துட்டு யாராவது போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், நிறைவா இருக்கும். முதல்ல நீங்க புரிதலை வெளிப்படுத்துங்கன்றா. புரிதலை நீங்க வெளிப்படுத்த ஏன் முடியல அப்படின்னா, உங்களால அரசியலையே புரிஞ்சுக்க தெரியல. அதான் எழுதி வச்சுட்டு காயத்தை பரட்டிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியா மறுபடியும் மீண்டும் 67, 77 வரலாறு படைக்க போறோம்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இமேஜ் பில்டப். அவங்களுடைய ஆட்கள் அதான் சொல்றாங்க. அதாவது நம்ம பண்ண வேண்டிய வேலைன்னா இமேஜ் பில்டப் தான். அவருடைய கட்சிக்காக நிறைய முட்டு கொடுத்தாரு. 1 வருஷத்துக்கு மேல முட்டு கொடுத்த
ஜெகதீஸ்வரன் வந்துட்டு அந்த கட்சியில இருந்த ஒரு பெரிய பாலிட்டிஷியன், அனுபவம் மிக்கவர், ஆமா. ஊடகத்துல ரொம்ப அழகா முட்டு கொடுத்தவர். ம். அவர் தான் விஜய தலைவர்னு சொல்லி பேசின ஒரே ஆளு, முதல்ல ம். பேசினவர் அவர் தான். அவர் வந்துட்டு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நீங்க பாருங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டே கிடையாதுட்டு. ம். உள்ளூர அவர் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டே கிடையாது, அமைப்பே ஏற்படுத்தல, விஜயை முன்னிலைப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். ம். இந்த இமேஜ் பில்டப் தான் அவங்களுடைய நோக்கமே. அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, விஜய்க்கு யார் ஆலோசகரா இருப்பானோ அந்த ஸ்ட்ராட்டஜி ம். ம். பண்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தொடர் முடிஞ்சிருச்சு, மாநாடு பெரிய சக்சஸ். எது? அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சிருச்சு. விக்கிரவாண்டி. 2 மாசத்துக்கு லீவு எதையும் பேசக்கூடாது, அப்பாட்டு கொடுங்க, இதே ஒரு டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கோம், நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை வச்சுட்டு தான் விஜய் கட்சி நடத்துறாரு, அவ்வளவுதான். இதுல இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க, ரைட்டா? பரந்தூர் போயிட்டு வந்தீங்க, பேசிட்டு வந்தீங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நான் உங்களோட நிற்பேன், விடவே மாட்டேன் நான். அதுக்கப்புறம் பாருங்க, முதல்ல அது இந்திய ஒன்றிய அரசு அதை ஏற்கவே இல்லை, ம். மாநில ஆமா, அரசு பேசவே இல்லை. அதில் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்க கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கு. 500 ஏக்கர் வரைக்கும் நிலங்களை வந்துட்டு அவங்க கையகப்படுத்திட்டாங்க. ம். வேகமா நடந்துட்டு இருக்குது. 26ல இருந்துட்டு வேலையை ஆரம்பிக்க போறதா இருக்காங்க. அந்த ஜனங்க போடுறாங்க, தீர்மானம் போடுறாங்க, இதுவே போடுறாங்க. இவங்க சைட்ல இருந்து ஒரு அறிக்கை கூட கிடையாது. ஏன்னா அவங்களால இவங்களை தொடர்பு கொள்ள முடியாது, இவரும் பேப்பர் படிக்கிறது கிடையாது. மேட்டர் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? என்ன மீறி பண்ணிட முடியாது, நான் உங்களோட நிப்பேன்னு சொன்னாரே சார் அன்னைக்கு. அப்படிதான் சொல்லுவாங்க. ம். அதாவது எதாவது சொல்ல வரேன் நான், விஜய்க்கு வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் அ மிஷன் பாலிட்டிஷியன், மிஷனரின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிஷனரி, ஆமா. அவ்வளவுதான். நான் மெர்சனரின்னு சொல்லல, மிஷனரி. என்னன்னா இதான் நோக்கம், இதை மட்டும் அவ்வளவுதான். திமுகவுக்கு எதிரான திமுகவினுடைய ஓட் பேங்கை தளர்த்து அடி, அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. கடைசி கேள்வி, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் பல அறிக்கை கொடுக்குறாரு, பேசுறாரு. ஆனா சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா தாக்க ஆரம்பிச்சிருக்காரு, ஒருமையில பேசுற வரைக்கும் வந்துட்டாரு அவரு. எதிர்வினை. ம். அவருக்கு என்ன அப்படின்னம்னா, சீமானுடைய ஓட்டை இவர் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பிரச்சாரம். ஆமா. அவர் என்ன பண்றாரு, என் ஓட்டை எடுப்ப, நான் உன் வீட்டை பிரிக்கிறேன் பாடுறா, உன் கூட இருக்கிறவன் இளைஞன் தானே, எப்படி என்னோட பேச்சு வந்துட்டு அவனை தாக்காத இருக்கிறது பார்த்துடுறேன், நான் அவனை எடுக்க பார்க்குறேன், நீ ஆச்சு நான் ஆச்சு, இவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு மேடையில சொல்லிட்டாரு, என்னை விட 1% வாக்கு நீ வாங்கி காட்டிரு பாத்திரலாம் அப்படின்னு. இல்ல, அதெல்லாம் தீர்மானிக்க போறது இவிஎம் தான். ம். சரி, திமுகவுக்கோ இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகளுக்கோ இந்த நாட்டுடைய மக்களுக்கோ இருக்கக்கூடிய சவால் தேர்தல் ஆணையமும் இவிஎம்மும் தான், பாஜக அல்ல. இல்ல பாஜகவினுடைய பல்லக்கு தூக்கிகள் அல்ல, அது யாரா இருந்தாலும் அவங்க கிடையாது. இதை பண்ணீங்கன்னா அப்படின்னா தான் இதற்கு மேல எதிர்காலத்துல தேர்தல், இல்லாட்டி எல்லாமே மோசடி, ஏமாற்றுவார். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இன்று நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.